காலநிலையால் பாதிப்பு, அரசு தொடர் உதவி, ராஜாங்க அமைச்சர் பிரமித்த என்பது அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் மௌவிய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெடுக்கிறது. அவாத்தன் பெரிஸ் அலுத்தின் தின நிவாச எக்க பரண நிவசாத் அல்லாகின அமதி பிரமித்திகின் சோதனாவாக்கு என்பது முக்கியமான செய்தி. இடம்பெயர்ந்தவர்களுக்கு அந்த பகுதி ஆபத்தான பகுதி என்று கூறிதான் அவர்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்படுகிறது. ஆனால் புதிய வீடுகளை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் தாங்கள் வாழ்ந்த அந்த ஆபத்தான பகுதியில் இருக்கின்ற பழைய வீடுகளையும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த பிரச்சனை உருவாகியிருக்கிறது. இந்த விளையாட்டு இடமளிக்க முடியாது என்பதாக நேற்று தினம் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த மன்னர் தினகோன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் 10,025 வீடுகளை அகற்ற வேண்டும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்பது செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மண் சரிவு மற்றும் அதி அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள 10,025 வீடுகளை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட புதிய வீடுகளையும் பெற்றுக்கொண்டு அவதானத்துக்குரிய இடங்களில் உள்ள வீடுகளையும் சிலர் பெற்றுக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஆபத்தான இடங்களில் வெளியேறாமல் இருக்கிறார்கள். இனியும் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர முடியாது. கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த மன்னர் தினகோன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த சீரற்ற வானிலை மற்றும் அதே போல பாதிப்பு தொடர்பில் ஆளும் தரப்பு உறுப்பினர் அகில சாலிய எல்லாவலும் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. வெகு விரைவில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இதுவரையான மதிப்பீடுகளுக்கு அமைய அனர்த்தத்தால் 71 வீடுகள் முழுமையாகவும் 9,378 வீடுகள் பகுதி அளவிலும் 825 சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மத்திய நிலையங்களும் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கிறது. கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு ஆகிய அனர்த்தங்களால் இதுவரை 30 பேர் பலியாகியிருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இடர்களுக்கு உள்ளான 3,261 குடும்பங்களைச் சேர்ந்த 1,13,028 பேர் 165 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் வீடுகளின் மேல் மாடிகளில் பாதுகாப்பாக உள்ளவர்களுக்கு தற்காலிக முகாம்களின் ஊடாக உலர் உணவு வழங்கப்படுகிறது. எனவே அனர்த்தங்களால் உயர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. முழுமையான நட்டுகளை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. நிவாரணம் வழங்குவதற்கான மானியம் 33% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவு அதி அவதானத்துக்குரிய வலயங்களாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் 10,025 வீடுகள் காணப்படுகின்றன. எவ்விதமான அனுமதியும் திட்டமிடலும் பெறாமல் பெரும்பாலானோர் மலைகளை அண்டிய பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு வீடுகளை நிர்மாணித்திருக்கிறார்கள். மண்சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வாழ்பவர்களில் ஒரு பகுதியினருக்கு அரசாங்கத்தால் வீடுகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் புதிய வீடுகளையும் பெற்றுக்கொண்டு பழைய வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருக்கிறார்கள். இந்த செயற்பாட்டை இனியும் தொடர முடியாது. விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்னர் அவற்றை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் உள்ள 10,025 வீடுகளை அகற்ற வேண்டும். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. தற்போதைய நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டும் தீர்மானம் எடுக்க வேண்டும். அரசாங்கத்தால் வீடுகள் வழங்கப்பட்டுள்ள போதும் அவதானத்துக்குரிய வீடுகளிலிருந்து வெளியேறாதவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக நேற்று தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த மன்னர் தினகோன் அவர்கள் தெரிவித்த விடயத்தை காணலாம்.